Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு 8051 மைக்ரோ கண்ட்ரோலோட அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்ற கான்செப்டை பார்க்க போகிறோம். இந்த கான்செப்டை பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஓகே, சாரி ஆல்ரெடி இது வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன். In the 8051 microcontroller, the addressing mode define how the CPU access data or operands for instructions. Addressing mode என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த 8051 அப்படின்ற மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுக்கு வந்து டேட்டா இம்பார்ட்டன்ட். அந்த டேட்டா வந்துட்டு எப்படி வந்துட்டு மெமரியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸிங் மோட்ஸ். ஓகே, டோட்டலாக வந்துட்டு கிட்டத்தட்ட 7+ அட்ரஸிங் மோட்ஸ் இருக்குது. இந்த அட்ரஸிங் மோட்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெமரியில் வந்து சிபிக்கு தேவையான டேட்டா ஆக்சஸ் பண்ணுறோம். என்னென்ன பர்பஸை பொறுத்து வந்துட்டு அட்ரஸிங் மோட்ஸ் வந்துட்டு மாறும். சரியா? இந்த அட்ரஸிங் மோட்ஸ் வந்துட்டு என்னென்ன இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அட்ரஸிங் மோடு என்ன சொல்லும் அப்படின்னா, எங்கே வந்துட்டு டேட்டா இருக்குது அப்படின்றத ஃபைன் பண்ண முடியும். தென் பார்த்தீங்கன்னா டேட்டாவை எப்படி வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் டேட்டா இருக்கலாம் அப்படின்னா, ரிஜிஸ்டரில் மெமரியில் இமீடியட் வேல்யூ இருக்கலாம், ப்ரோக்ராம் மெமரியில் இருக்கலாம். சரியா? இந்த ரிஜிஸ்டர் அப்படின்றது மெமரி தான், சிபியூக்குள்ளே இருக்கும். மெமரி அப்படின்றது தனியாக ஃப்ளாஷ் மெமரி, ரேம், ரோம் இந்த மாதிரி இருக்கும். இமீடியட் வேல்யூ அப்படின்னா ஒன்றும் இல்லை. இது வந்துட்டு நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற நம்மளோட ப்ரோக்ராம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் அப்படின்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டேரெக்ட் இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த டெக்னிக்கல் டைமில் இந்த ப்ரோக்ராமை நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வழியாக தான் நம்ம வந்துட்டு ப்ராசருக்கு தேவையான டேட்டா வந்து இன்புட்டாக கொடுப்போம். ஓகே, இந்த இமீடியட் வேல்யூ என்னென்னா, நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து டேட்டா கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் வந்துட்டு இமீடியட் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மெமரி. இது வந்துட்டு மெமரி தான். ப்ரோக்ராம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஸ்டோர் பண்ணுற ஏரியா தான் வந்துட்டு இங்கே ப்ரோக்ராம் மெமரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அட்ரஸிங் மோட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் என்ன அப்படின்னா அசம்பிளி ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை பொறுத்தவரையிலும் அசம்பிளி ப்ரோக்ராம் தான் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா சி யூஸ் பண்ணுவாங்க, பட் அசம்பிளி வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அசம்பிளி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். அசம்பிளி ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கும் எக்ஸிக்யூஷன் டைம் அப்படின்னா ப்ரோக்ராம் வந்துட்டு ரன் ஆகி முடிகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் எக்ஸிக்யூஷன் டைம். அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் மெமரி எஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த அட்ரஸிங் மோட் இந்த கான்செப்ட் வந்துட்டு தெரிய வேண்டியது அவசியம். சரியா? தென் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன அட்ரஸிங் மோட்ஸ் இருக்குது அப்படின்னா, இமீடியட் அட்ரஸிங், ரிஜிஸ்டர் அட்ரஸிங், டைரக்ட் அட்ரஸிங், ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங், இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங், ரிலேட்டிவ் அட்ரஸிங், அப்சல்யூட் அட்ரஸிங், லாங் அட்ரஸிங், பிட் அட்ரஸிங். சரியா? இந்த எல்லா அட்ரஸிங் மோடும் 8051 அப்படின்ற இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட் அட்ரஸிங் மோட். ஓகே, இந்த இமீடியட் அட்ரஸிங் மோடை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இது. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு முடிஞ்சளவு வந்துட்டு அட்ரஸிங் மோட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, இமீடியட் அட்ரஸிங் மோடை பொறுத்தவரை இந்த டேட்டா இஸ் டேரக்ட்லி ஸ்பெசிஃபைட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். முன்னாடி சொன்ன மாதிரி டேட்டா வந்து டேரக்ட்லி இன்ஸ்ட்ரக்ஷனோட கொடுத்துருவாங்க. தனியாக எந்த ஒரு மெமரி ஆக்சஸும் தேவையில்லை. சரியா? இந்த ஆப்ரண்ட் கம்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த ஆப்கோட். ஓகே, இந்த ஆப்ரண்ட் கம்ஸ் இமீடியட்லி ஆஃப்டர் த ஆப்கோட். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறப்பே டேரெக்டாக வந்துட்டு அதோட எண்டில் நம்மளோட டேட்டா இருக்கும். அதனால் வந்துட்டு தனியாக வந்துட்டு எந்த ஒரு மெமரி ஆக்சஸோ எதுவும் பண்ண தேவையில்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவ் ஏ #25H. இதுதான் வந்துட்டு சின்டெக்ஸ். ஓகேவா? இது என்னென்னா இதுதான் நம்மளோட கோடு. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த 25H அப்படின்றது நம்மளோட டேட்டா. ஓகே, ஹெச் அப்படின்றது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் இருக்கின்றது டிக்டேட் பண்ணுது. ஓகே, 25 அப்படின்றது நம்மளோட டேட்டா. 25 அதாவது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் இருக்குது. இந்த 25H அப்படின்றது நம்மளோட டேட்டா. இதை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அக்குமுலேட்டர் ஏல வந்துட்டு இன்சர்ட் பண்ணிடும். இதுக்கு பேர் தான் வந்துட்டு என்னென்னா இமீடியட் அட்ரஸிங். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூவ் R1, #50H, மூவ் ஏ, #0AH. #50H அப்படின்றது R1 ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுது. தென் பார்த்தீங்க அப்படின்னா 0AH அப்படின்ற டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஏன்றது அக்குமுலேட்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா இமீடியட் அட்ரஸிங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட அட்வான்டேஜஸ். இது வந்துட்டு எந்த ஒரு மெமரி ஃபாஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஓகே, அண்ட் சிம்பிள் அண்ட் நோ எக்ஸ்ட்ரா மெமரி ஆக்சஸ். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா எந்த ஒரு மெமரி ஆக்சஸும் பண்ண தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் எதனால் இதில் வந்துட்டு எக்ஸிக்யூஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு மெமரி ஆக்சஸ் இல்லைன்றதுனால இது வந்துட்டு சிம்பிளான மெத்தட். அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எந்த ஒரு மெமரி ஆக்சஸும் தேவையில்லை. ஓகே, நோ எக்ஸ்ட்ரா மெமரி ஆக்சஸ் நீடட் அப்படின்னா
ஸோ ஒன்லி வந்துட்டு எங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோர் பண்ணுறோமோ அதை தவிர மற்ற இடத்துல வந்துட்டு நம்ம மெமரி ஆக்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபிக்ஸ்டு வேல்யூ ஒன்லி அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்மளால் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் கொடுக்க முடியும், அதுக்கடுத்து மாற்ற முடியாது. ஓகே, கேனாட் சேஞ்ச் டைனமிக்லி. ஸோ டைனமிக்காக பார்த்தீங்கன்னா வேல்யூஸை மாற்றிட்டே இருக்க முடியாது. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். தென் பார்த்தீங்கன்னா ஓகே, அடுத்து வந்து ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். இதில் த ஆப்ரண்ட் இஸ் ஸ்டோர்டு என்ன சிபியூ ரிஜிஸ்டர். சிபியூக்குள்ளே ரிஜிஸ்டர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஆப்ரண்ட் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா சிபியோட ரிஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஆப்ரண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம மேத்தமெட்டிக்கல் இல்லை லாஜிக்கல் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படுற டேட்டா தான் வந்து இந்த ஆப்ரண்ட். ஓகே, ஸோ உதாரணத்துக்கு வந்துட்டு 5, 7 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே எதுக்கு நமக்கு வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் பண்ண தேவை. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆப்ரண்ட்ஸ். ஓகே, ஸோ ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் என்னென்ன, அதாவது ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடில் என்னென்ன ரிஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா R0லேருந்து R7 வரைக்கும், தட் மீன் R0, R1, R2, R3, R4, R5, R6, R7 இந்த எல்லா ரிஜிஸ்டர்ஸும் யூஸ் பண்ண முடியும். தென் ஏன்ற அக்குமுலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு ரிஜிஸ்டர் தான். தென் பார்த்தீங்கன்னா பி அப்படின்ற இந்த ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ். ஸோ இந்த ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடுக்கு சிண்டெக்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேட்டா எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா சிபியூக்குள்ளே இருக்கக்கூடிய ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மூவ் A, R1 அப்படின்னா ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா R1 அப்படின்ற ரிஜிஸ்டர், இந்த ரிஜிஸ்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிபியூக்குள்ளே இருக்குது. சிபியூக்குள்ளே இருக்கிற இந்த R1 ரிஜிஸ்டருக்குள்ளே என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா அப்படியே வந்துட்டு அக்குமுலேட்டர் ஏக்கு மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ காப்பி கண்டென்ட்ஸ் ஆஃப் R1 into A. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மூவ் R2, #15H. ஓகே, ஸோ 15H அப்படின்ற டேட்டாவை R2ன்ற ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுது. மூவ் A, R2. ஸோ R2 டேட்டாவை பார்த்தீங்கன்னா அப்படியே ஏல ஸ்டோர் பண்ணுது. தென் பார்த்தீங்கன்னா ஆட் A, R2. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா R2வில் இருக்க டேட்டாவையும் ஏல இருக்க டேட்டாவையும் ஆட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராமோட மீனிங். ஸோ இப்படி தான் வந்துட்டு இந்த ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட் இருக்கும். ஓகே, ஸோ ரிஜிஸ்டரில் டேட்டா ஸ்டோர் இருக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக அந்த ரிஜிஸ்டரில் இருக்க கண்டென்ட்ஸை இன்னொரு மெமரி ஸ்பேஸுக்கு காப்பி பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸ் ஃபாஸ்டர் தென் மெமரி ஆக்சஸ். ஸோ மெமரி ஆக்சஸ் மெத்தட் பார்த்தீங்கன்னா அதில் தனியாக மெமரியில் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கும். இதில் அப்படி இல்லை, ரிஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். இன்டர்னல் ரிஜிஸ்டர்ஸை யூஸ் பண்ணுது, இதுதான் ஃபீச்சர்ஸ். அட்வான்டேஜஸ் என்னென்னா இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டான மெத்தட். தென் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சைஸ் கம்மி. எதுக்காக அப்படின்னா இங்கே வந்துட்டு அதிகமான லைன்ஸ் எதாவது தேவையில்லை. டிஸ்அட்வான்டேஜஸ் லிமிட்டட் ரிஜிஸ்டர்ஸ் ஒன்லி. ஸோ சிபியூக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு ரிஜிஸ்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர்ஸ் உள்ளே இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ரிஜிஸ்டர்ஸ் தான் இருக்கும். சரியா, இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஓகே டைமும் போயிட்டுருக்கு. ஸோ டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஓகே, த மெமரி அட்ரஸ் ஆஃப் த ஆப்ரண்ட் இஸ் டைரக்ட்லி ஸ்பெசிஃபைட். ஸோ ஆப்ரண்ட் வந்துட்டு எந்த மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கோ அதோட மெமரி அட்ரஸ் மட்டும் நமக்கு இதில் கிடைக்கும். சரியா, ஸோ நம்மளோட ஆப்ரண்ட் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அதோட மெமரி அட்ரஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரேம் அட்ரஸ் SFR. ஸோ என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா ஸோ ரேம் அட்ரஸு, தென் பார்த்தீங்கன்னா SFR அட்ரஸ். ரேம் அட்ரஸ்னால் எந்த ரேம் லொக்கேஷனில் டேட்டா இருக்கோ அந்த அட்ரஸ். SFR அட்ரஸ். ஓகே, ஸோ SFRனால் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டர். ஸோ ஒருவேளை SFR அப்படின்றது இதுவும் ரிஜிஸ்டர் தான். ஒருவேளை இதில் டேட்டா ஸ்டோர் ஆயிருந்தது அப்படின்னா இதோட அட்ரஸ் நமக்கு கிடைக்கும், அதுலேருந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவ் A, 30H, தட் மீன் 30H. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா 30H அப்படின்றத நம்மளோட ரேம் லொக்கேஷன், தட் மீன் நம்ம ரேமில் இருக்கக்கூடிய டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு அந்த லொக்கேஷனோட அட்ரஸ். சரியா, ஸோ இந்த அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த அட்ரஸில் இருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா அக்குமுலேட்டர் ஏக்கு போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மூவ் 30H, #55H, மூவ் A, 30H. இங்கே என்ன நடக்குதுன்னா 50H அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா இது வந்துட்டு 30H அப்படின்ற மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகுது. ஸோ தென் பார்த்தீங்கன்னா மூவ் A, 30H அப்படின்னா அந்த டேட்டாவை 30H அப்படின்ற இந்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டாவை பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எங்கே போடுறோம் அப்படின்னா அக்குமுலேட்டர் ஏல போடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரேம் ஆக்சஸ்.
ஸோ 8051 பார்த்தீங்கன்னா 00Hலேருந்து 7F வரைக்கும் ரேமில் மெமரி லொக்கேஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 00H அப்படின்னா 00ல் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஆரம்பிக்குது, 7Fல முடியுது. அதாவது 00H 01H 02H இப்படி 07H வரைக்கும் போகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10H 11H 12H இந்த மாதிரி போயிட்டு 7FH வரைக்கும் போகும். ஓகே, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டரில் பார்த்தீங்கன்னா 80Hலேருந்து FFH வரைக்கும் போகும். அதாவது 80H 81H 82H அப்படியே போகும். தென் பார்த்தீங்கன்னா 90H 91H இப்படியே போயிட்டு FFH வரைக்கும் கண்டிப்பாக போகும். ஓகேவா? ஸோ தென் ஓகே, ஸோ இதில் இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ரிஜிஸ்டரில் இருக்கக்கூடிய மெமரி லொக்கேஷன்ஸோட பேட்டர்ன் தான், அதோட எந்தெந்த லொக்கேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சஸ். தட் மீன் 80Hலேருந்து FFH வரைக்குமே வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதோட அட்வான்டேஜ் கேன் ஆக்சஸ் ரேம் டேரக்ட்லி. ஸோ ரேம் டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். மெமரி ஆக்சஸ் மெத்தட் வந்துட்டு சிம்பிள், ஸ்லோவர் தென் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் கம்பேர் பண்ணும்போது. தென் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்துட்டு ஸ்லோவர் தென் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். ஸோ இந்த ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடில் ஸோ ரிஜிஸ்டர் கண்டெய்ன்ஸ் அட்ரஸ் ஆஃப் த ஆப்ரண்ட். ஓகே, ஸோ ஆப்ரண்டோட அட்ரஸ் பார்த்தீங்க, ரிஜிஸ்டர் கண்டெய்ன்ஸ் த அட்ரஸ் ஆஃப் த ஆப்ரண்ட். ஸோ நம்மளோட அட்ரஸ் ஆப்ரண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும், அதோட அட்ரஸ் மட்டும் இங்கே நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடில் ஸோ இதில் என்னென்ன ரிஜிஸ்டரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா R0, R1, DPTR. ஓகே, இந்த ரிஜிஸ்டரில் யூஸ் பண்ண முடியும். இந்த DPTR அப்படின்றது வந்துட்டு டேட்டா பாயிண்டர் அப்படின்னு மீனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் யூஸ் அட்டு. ஓகே, ஸோ அட்டுன்ற சிம்பிள் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இங்கே டேட்டா ஆக்சஸ் இருக்க போகுது. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ மூவ் A, அட்டு R0. ஓகே, ஸோ இதில் என்ன இருக்குன்னா R0 அப்படின்ற ரிஜிஸ்டரில் அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நம்மளோட டேட்டா எங்கே இருக்கோ அந்த டேட்டா இருக்கக்கூடிய லொக்கேஷனோட தன்மையின் அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ டேட்டா ஃப்ரம் தேட் அட்ரஸ் மூவ் டு A. அந்த அட்ரஸில் ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு வந்துட்டு மூவ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் மூவ் R0, #40H மூவ் A, அட்டு R0. ஓகே, ஸோ R0 ஸ்டோர்ஸ் அட்ரஸ் 40H. ஓகே, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா 40H அப்படின்றது ரோம் லொக்கேஷன் ஓகே, அந்த லொக்கேஷனில் டேட்டா இருக்குது. அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக R0 அப்படின்ற ரிஜிஸ்டரில் ஸ்டோர் இருக்கும். ஓகே, மூவ் A, அட்டு R0. ஸோ R0ல் இருக்கிற அந்த 40H அப்படின்ற மெமரி லொக்கேஷனில் இருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு இங்கே ஏன்ற அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒர்க்கிங் பிரின்சிபல் தட் மீன் ரிஜிஸ்டர் போயிட்டு ரிஜிஸ்டர்லேருந்து நமக்கு அட்ரஸ் கிடைக்கும், அட்ரஸ்லேருந்து நம்மளோட டேட்டா வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா டைனமிக் மெமரி ஆக்சஸ். டைனமிக் அப்படின்னாலே வந்துட்டு ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது மீனிங். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கிடைக்கிறது ரிஜிஸ்டரோட அட்ரஸ், அதுலேருந்து நம்ம டேட்டாவோட அட்ரஸ் எடுக்கிறோம், டேட்டாவோட அட்ரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கிடைக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லேருந்து இன்னொரு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதனால தான் இது டைனமிக் மெமரி ஆக்சஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் அட்ரஸ், அதுக்கடுத்து வந்துட்டு மெமரி லொக்கேஷன் அட்ரஸ், அதுக்கடுத்து ஆக்சுவல் டேட்டா கிடைக்கும். ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் அரேஸ் கான்செப்ட்டில் இது யூஸ் பண்ண முடியும். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒன்று. ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா இதை அரே பஃபர் அண்ட் டேபிள் ப்ராசஸிங் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். ஸோ இதோட நிப்பாட்டிக்கலாம், ஏன்னா வீடியோ லென்த் வந்துட்டு போயிட்டுருக்கு கொஞ்சம் அதிகமாக. ஸோ அதனால் வந்துட்டு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் யூஸ்டு மெயின்லி ஃபார் ஆக்சஸிங் டேட்டா ஃப்ரம் ப்ரோக்ராம் மெமரிலேருந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராம் மெமரி என்ன அப்படின்னா ஸோ இதுவும் வந்துட்டு மெமரி தான். தட் பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுவோம். தட் மீன் இன்ஸ்ட்ரக்ஷனை முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரோக்ராம். ஓகே, ஸோ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ப்ரோக்ராம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மெமரி தான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் மெமரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ரோக்ராம் மெமரிலேருந்து ப்ரோக்ராம் மெமரிலேருந்து டேரெக்டாக டேட்டா ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ரிஜிஸ்டர் யூஸ்டு என்னென்ன ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா DPTR, PC, அக்குமுலேட்டர். ஓகே, DPTRனா டேட்டா பாயிண்டர், முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ PCனா ப்ரோக்ராம் கவுண்டர், அக்குமுலேட்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ரிஜிஸ்டர்ஸ் இதில் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிண்டெக்ஸில் வந்துட்டு மூவ் CA, அட்டு A + DPTR இருக்குது. ஸோ இதோட மீனிங் என்னென்னா A + DPTR இருக்குது பார்த்தீங்களா, இதோட மீனிங் A and DPTR இந்த ரெண்டில் இருக்க டேட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய டேட்டா வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபெச் கோட் மெமரி டேட்டா. ஓகே, ஸோ இதில் ஆட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வேல்யூஸ் ஆட் ஆகாது. இது ரெண்டுலேயுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தட் மீன் இப்போ ஏல பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், பியில் ஒரு டேட்டாவுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு மொத்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபெச் கோட் மெமரி டேட்டான்னு இருக்கா, அதாவது என்னென்னா இந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா ஏன்ற அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணிடும். அவ்வளோதான்.
ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மூவ் டிபிடிஆர் ஆஷ் 2000h, மூவ் ஏ கமா ஆஷ் 05h, மூவ் ஏ கமா அட்டு ஏ டிபிடிஆர். ஓகே, ஏ ப்ளஸ் டிபிடிஆர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா டிபிடிஆரில் வந்துட்டு 2000h டேட்டா ஸ்டோர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூவ் ஏ கமா ஆஷ் 05h இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 05h டேட்டாவை ஏன்ற அக்குமுலேட்டரில் ஸ்டோர் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் டிபிடிஆர். ஸோ ஏல என்ன ஸ்டோர் ஆகிருக்கு 2000, அடுத்து இதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா 05h, ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஏ ப்ளஸ் டிபிடிஆர்னா இந்த ரெண்டு டேட்டாவும் ஆட் பண்ணோம். டேட்டா ஃபெச்டு ஃப்ரம் கோட் மெமரி. தட் மீன் இந்த ரெண்டு ஆட் பண்ண ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஏல வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, ஸோ இதோட அப்ளிகேஷன் என்னென்னா லுக்அப் டேபிள்ஸில் யூஸ் பண்ண முடியும். இந்த மெத்தடை ரோம் டேட்டா ஆக்சஸ்க்கு யூஸ் பண்ண முடியும், கேரக்டர் ஜென்ரேஷன் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இவ்வளோ வந்துட்டு இந்த வீடியோவில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.